ஹலோ ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னா சின்ன கருவாட்டில் ஒரு புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன கருவாடு தான். இது ரொம்ப சீப்பு தான் வாங்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிறேன். இதை என்னென்னா நல்லா புரட்டிக்கணும். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா புரட்டிக்கணும். புரட்டிட்டு ஒரு பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு கூட தட்டி போட்டுக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சிருங்க. ஊறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் எண்ணெய் வச்சு இந்த 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த சின்ன கருவாட்டில் மஞ்சள், உப்பு, காரம் போட்டு அதை என்ன பண்ணால் எண்ணெயில் லேசாக பொரிச்சு வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் நல்லா ஸ்லோ ஹீட்டில் நல்லா வேகிற மாதிரி நல்லா பொரிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, தக்காளி 1, கருவேப்பிலை நல்லா அலசி வச்சுருக்கேன். என்னென்ன காயின்றதை சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 பீஸு சின்ன சின்னதாக 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 கத்திரிக்காய் பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய் ஆப்ஷன் தான், வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மாங்காய் நான் அடிஷ்னலாக தான் ஆட் பண்ணுறேன். இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 3 இருந்தால் மட்டும் இந்த குழம்பு வைங்க. அப்போ தான் இந்த 3 காம்பினேஷன் தான் இந்த குழம்புக்கே தனி சுவையை தரும். தேங்காயை அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் தேவை. பொடியெலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், சாம்பார் பொடி போட்டுக்கலாம், வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூள் ரொம்ப மஸ்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ காமிச்ச பார்த்திங்களா கருவாடு, சின்ன கருவாடு, அதை பொரித்து வச்சுருக்கேன். அது ஒரு தனி கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இது எல்லாம் தான் நமக்கு, இந்த பொருள்லாம் தான் நமக்கு இந்த கருவாட்டு குழம்பு தேவை. எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாணலில் கருவாடு வறுத்த வாணல்லே என்ன பண்ணலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னு என்ன பண்ணலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். இல்லை 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போகிறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னே சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கணும், லைட் ப்ரௌனாக. சின்ன வெங்காயம் வணக்கணுன்னு பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கணும். பூண்டையும் நல்லா வணக்கிடணும். இப்போ பூண்டை வணக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுடுறேன். இப்போ உருளைக்கிழங்கு பீஸாக வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அடுத்தது முருங்கைக்காய், அடுத்தது கத்திரிக்காய். நல்லா வணக்கிடலாம். எல்லா காயும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் 1 ஸ்பூனு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் கூட இது போடலாம், கருவாட்டு குழம்புன்றதுனால. நல்லா வணக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன். காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். காய் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். காய் வேகணுன்னு தான் உப்பு போடல. அப்புறம் இந்த மாங்காய் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கலக்கிடுங்க. காய் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம்.
பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி தூள் போடுறேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். எவ்வளோ அதிகம் போட்டாலும் டேஸ்ட்டு ஒண்ணும் மாறாது. கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது அவங்கவங்க புளிப்புக்கு ஏற்ற மாரி கலந்துக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கலக்கிறேன். மாங்காய் போட்டிருக்கறனால நல்லா மறுபடியும் வேகட்டும் காய். இது பார்த்தீங்கன்னா அவுட் சைடு மொட்டை மாடி. இந்த ஒயிட் கலர் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் நல்லா 1 கப்பு தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட் வரும். கொஞ்சம் வெல்லம், அந்த புளி ஊற்றிருக்கனால கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிடணும். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக வேணும்னா தேங்காய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நான் புளிப்பு ஜாஸ்தி வேணுன்றவங்க தேங்காய் அரைக்கிறத கம்மியாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, குழம்புலாம் வந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சின்ன கருவாடு, இதை போட்டுடணும். போட்டு ஒரு கலக்கிடுங்க. நல்லா அந்த சூட்லேயே வேகட்டும் இந்த சின்ன கருவாடு. இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கடுகு சீரகம் 2 வெந்தயம் போட்டு இதில் தாளித்து கொட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நான் கிரேவி மாதிரி தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கு லஞ்சு பார்த்திங்கன்னா சுவையான மினி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.